ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய கழகத் தலைவருடைய வழிகாட்டுதலோடு வருவாய் என்பது 5 ஆண்டுகளில் மட்டும் 1,77,856 கோடி ரூபாய் உயர்ந்து 4,97,996 கோடி ரூபாயாக வருவாய் 5 ஆண்டுகளில் நாங்கள் அதிகரித்து காட்டியிருக்கின்றோம். அப்படி வருவாய் அதிகரிக்கின்ற பொழுது செலவும் கூடியிருக்கிறதே. இதற்கு என்ன பணிகளை செய்தார்கள் என்று இன்று காலை வெள்ளை அறிக்கையிலே மின்துறை அமைச்சர் கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். வருவாய் 4,97,996 என்று சொன்னால் செலவினம் 5,32,443 கோடி ரூபாய். கடந்த 5 ஆண்டுகளில் வருவாய்க்கும் செலவுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி, அந்த நஷ்ட பற்றாக்குறை என்பது 34,447 கோடி ரூபாய். முந்தைய அதிமுக ஆட்சியில் 56,000 கோடி, அதற்கடுத்து 58,000 கோடி என்று இருந்ததை ஏறத்தாழ 34,000 கோடியாக 24,000 கோடி ரூபாய் அளவிற்கான இடைவெளிகளை குறைத்து 34,000 கோடியாக குறைத்திருக்கின்றோம். அப்படி குறைத்தாலும் கூட அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கூற்றின் அடிப்படையிலே பார்த்தால் கூட முதலாண்டிலே 12,000 கோடி இழப்பு என்பது கடந்த ஆண்டு 934 கோடி ரூபாய் வெறும் இழப்பு என்ற அளவிற்கு ஆண்டுதோறும் படிப்படியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து அதற்கான செலவினங்களை இழப்புகளை குறைத்திருக்கின்றோம். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு திராவிட மாடல் அரசு அமைந்தவுடன் முதலமைச்சர் எங்களுக்கு இட்ட கட்டளை, தமிழ்நாடு மின்சார வாரியம் பல்வேறு வங்கிகளிலும் பல்வேறு நிதி நிறுவனங்களிலும் கடன்களை பெற்றிருக்கின்றார்கள். அந்த கடன்களுக்கு செலுத்தக்கூடிய வட்டித் தொகை என்பது 13.5 விழுக்காடு வரை அதிகபட்சமாக கடன் தொகையை வாங்கியிருக்கின்றார்கள். அதை முழுவதுமாக குறைத்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கினார்கள். அப்படி கடந்த காலங்களில் எந்தெந்த வங்கிகள் நிதி நிறுவனங்களில் 13.5% வரை வட்டிகளுக்காக நிதிகள் பெறப்பட்டதோ அதையெல்லாம் அவரிடத்திலே பேசி ஒத்துக்கொள்ளாதவரிடத்திலே அந்த தொகையை நாங்கள் கட்டி மீதம் இருக்கக்கூடிய வங்கிகளில் நிதி நிறுவனங்களிலே கடனை பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினோம். அதிகபட்சம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய கடன் வட்டி தொகை என்பது 9.5 விழுக்காட்டிற்குள் முழுமையாக கட்டுப்படுத்தி கொண்டு வரப்பட்டன. இதன் மூலமாக ஒரு ஆண்டிற்கு 1,200 கோடி ரூபாய் 1,500 கோடி ரூபாய் அளவிற்கான சேமிப்புகளை எங்களால் உருவாக்க முடிந்தது. அதேபோல கடந்த முந்தைய அதிமுக ஆட்சியில் பிளேயாஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும், தெர்மல் பிளான்ட்ல ஏற்பட்ட அந்த பிளேயாஸ் விற்பனை செய்யப்படும். அது ஒரு வருஷத்துக்கு 90 கோடி ரூபாய் அந்த அளவுக்கு தான் மின்சார வாரியத்திற்கான வருவாய் வந்துச்சு. அதை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு வெளிப்படைத்தன்மையோடு அதுக்கான ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு விற்பனை செய்யப்பட்டதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு வருடத்திற்கு 160 கோடி ரூபாய் அளவிற்கு அதற்கான விற்பனைகள் ஏறத்தாழ கடந்த முந்தைய அதிமுக ஆட்சியை விட 2 மடங்கு அளவிற்கு அந்த பிளேயாஸினுடைய வருவாய் உயர்த்தி அதிகரிக்கப்பட்டன. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவாய் ஒரு பக்கம் அதிகரித்தாலும் செலவினம் ஒரு பக்கம் அதிகரிக்கிறது. அந்த செலவினம் வருவாய் அதிகரித்த அளவிற்கு செலவினத்திற்கான பணிகள் எங்கே மேற்கொண்டார்கள், அதற்கான இழப்புகள் எப்படி சென்றது என்பதை அவர் ஒரு பட்டியலை போட்டு பேசியிருக்கின்றார். ஒரு கருத்தை உங்களிடத்தில் நான் முன்வைக்கின்றேன். 2019-20 தமிழ்நாட்டினுடைய மின் தேவை என்னங்கிறது 94,947 மில்லியன் யூனிட் ஒரு வருஷத்துக்கு. அதுவே 2021 93,344, அது கோவிட் காலம். அதுக்கடுத்து 2021-22 98,674 மில்லியன் யூனிட். 2022-23 1,03,546 மில்லியன் யூனிட். 2023-24 1,11,504 மில்லியன் யூனிட். 2024-25 1,16,813 மில்லியன் யூனிட். ஆக 94,000 மில்லியன் யூனிட்ல இருந்து 1,16,000 மில்லியன் யூனிட் வரைக்கும் உயர்ந்திருக்கு. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 5 வருஷத்துல 25,000 மில்லியன் யூனிட் உயர்ந்திருக்கின்றன. அப்படி உயர்ந்த மில்லியன் யூனிட் மின் நுகர்வுக்கு ஏற்ப நாம் கொள்முதல் அதிகரிக்க வேண்டும், அதே போல உற்பத்திகள் அதிகரிக்க வேண்டும். அப்ப நம்ம உற்பத்தி அதிகரிக்கின்ற பொழுது அதற்கான செலவினங்கள் நமக்கு உறுதியாக கூடும். இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வெளிச்சந்தையில் நாம் மின்சாரத்தை கொள்முதல் செய்கின்ற பொழுது அதற்கான செலவினங்களும் நிச்சயமாக கூடும். இதை அந்த வெள்ளை அறிக்கையில் வெளியிட்டிருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும். எவ்வளவு வருமானம் வந்துச்சுன்னு காட்டினவங்க, எவ்வளவு செலவு வந்துச்சுன்னு காட்டினவங்க, எந்தெந்த வகையில் அந்த வருமானங்கள் வந்துச்சு, எந்தெந்த வகையில் அந்த செலவினங்கள் ஏற்பட்டது, இது வெள்ளை அறிக்கையில் இருந்திருந்தா மிக சிறப்பாக இருந்திருக்கும். அதை தவிர்த்து அவர்களுக்கு வசதியாக
மக்களிடத்தில் ஒரு மாற்று கருத்தை முன்வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த வெள்ளை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் கூட ஒருபடி மேல நான் சொல்லணும்னு சொன்னா, எங்க 5 வருஷம் முந்தைய திராவிட மாடல் அரசு எங்களுடைய கழகத் தலைவர் மாண்பு தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருந்து 5 ஆண்டுகளில் செய்த திட்டங்களை அதை பட்டியலிட்டிருக்கின்றார்கள். எப்படி முதலமைச்சர் போய் டெல்லியில திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களை சொல்லி அங்கே நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசினாரோ, அது மாதிரி இன்னைக்கு வெள்ளை அறிக்கையிலையும் இந்த 5 வருஷத்துல நாங்க என்ன பண்ணணுங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.